ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கிறத கண்டுபிடிக்க உங்கள் பீரியட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் நீங்கள் கன்சீவாக இருக்கிறத உணர்த்தும். இந்த மாதிரி அறிகுறிகளை நிதானமாக நீங்கள் கூர்ந்து கவனிச்சாங்களே நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறத உறுதி செய்ய முடியும். நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கர்ப்பப்பையில் கருவுறுதல் நிகழ்வு நடைபெறும். ஃபஸ்ட்டு அறிகுறிகள் தசைப்பிடிப்புகள். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஆரம்ப கால தெளிவான அறிகுறிகளில் ஒன்று தான் தசைப்பிடிப்பு. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு லேசான தசைப்பிடிப்புகள் இருக்கலாம். இந்த தசைப்பிடிப்புகள் மாதவிடாய் வருவதற்கு முன்பே இந்த அறிகுறிகள் தோன்றும். இந்த தசைப்பிடிப்பு உங்களோட அடி வயிற்றிலோ இல்லை கீழ் முதுகிலோ இருக்கும். அடுத்தது உடல் வெப்பநிலை. உங்களோட கர்ப்பப்பையில் இருக்க கருமுட்டை வெளியாகும்போது உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். கருமுட்டை வெடித்து வெளியேறி பீரியட்ஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த வெப்பநிலை குறைஞ்சிரும். நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்கள் உடல் வெப்பநிலை உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் காரணமாக இந்த வெப்பநிலை கூட்டுது. கருமுட்டை ரிலீஸ் ஆகி 20 நாளுக்கு மேலேயும் உங்கள் வெப்பநிலை அதிகரித்து இருந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது. மூணாவது, உங்கள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய நிப்பிள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த நிப்பிள் சாஃப்டாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். உங்களோட பீரியட்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட நிப்பிள் சுற்றி நல்ல கருப்பு டார்க்காக மாறி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எதனால் ஏற்படுதுன்னா நீங்கள் கன்சீவ் ஆன பின்னாடி ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால இந்த பெண்களுக்கு முளைக்காம்பலில் வலியும் இந்த மணிக்கு கருமையாகவும் தோன்றி அரிப்பு கூட ஏற்படும். உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனாலும் இந்த மாதிரி சிம்டம் காட்டும். உங்களோட உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு ஹார்மோன் மாற்றம் ஏற்படும், அதனால் உடல் சோர்வு ஏற்படும். உங்களுக்கு ஒரு வித சோர்வாக இருக்குது, அது மணிக்கு தூக்கமாக இருக்குது அப்படின்னா இது கர்ப்பத்தின் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கும். சின்ன சின்ன வேலை செய்யக்கூட ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். இது ப்ரொஜெஸ்ட்ரானின் அளவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுது. தொடர்ந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு எப்பயுமே இருக்கும் டயர்ட்னஸ், ஒரு தூக்கமாகவே இருக்கும். விட்டமின் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றனாலையும் இரும்பு சத்து அது மாதிரி திரவங்கள் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதுனால இந்த டயர்ட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மணிக்கு பீரியட்ஸ் வர்றது முன்னாடி ஒரு சிலருக்கு குமட்டல் உணர்வு வந்துடும். இந்த குமட்டல் வாந்தின்றது பொதுவான அறிகுறிகளில் ஒன்றா இருக்குது. மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காலை நேர நோயின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு முக்கிய அறிகுறி. நீங்கள் கன்சீவ் ஆகி 4லேருந்து 6 வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களோட ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் அளவு அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு வாந்தி அடிக்கடி வரும். இது ஒரு சிலருக்கு நாள் முழுவதுமே இருக்கும். இது மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு கர்ப்பத்திற்கு அறிகுறிகளாக இருக்கலாம். சில உணவின் மீது ஆசை வரும், ஒரு சில உணவின் மீது வெறுப்பு வரும். உங்களோட கர்ப்பகால ஹார்மோன் காரணமாகத்தான் உங்களுக்கு பிடித்த உணவு கூட பிடிக்காமல் போயிடலாம். சில உணவுகளோட வாசனை நமக்கு பிடிக்காது. கன்சீவான ஆரம்ப நாளில் உண்டாயிரும். இந்த சிம்டம் ஆனது குழந்தை பிறக்கிற வரைக்குமே இந்த சிம்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பசி உணர்வு அதிகமாக இருக்கும். இதுவுமே கர்ப்பகால அறிகுறிகளில் ஒன்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உடல் வீக். உங்கள் வயிறு இழுப்பது போல் இருக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கிறதோட ஒரு செயல்பாடாக இருக்குது. இந்த ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுக்கு செரிமானத்தை தடுக்கும், குடலில் வாயை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு அடிக்கடி சிறுநீர் கழித்து. அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதும் மற்றொரு கர்ப்பகால அறிகுறி. கன்சீவாக இருக்கும்போது மட்டும் இது அதிகரித்து காணப்படும். குழந்தை வளரும்போது வளரும் கர்ப்பப்பை சிறுநீர் பையை தள்ள தொடங்கும். இதனால் ஹார்மோன் மாற்றத்தினால கூடுதல் உற்பத்தியுடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோணும். உங்களோட சிறுநீரகம் ரத்தத்தை வடிகட்டுறதுக்கு அதிக நேரம் வேலை செய்யணும். ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. இதனால் கூட அடிக்கடி உங்களுக்கு யூரின். நெக்ஸ்ட்டு மைண்டு ஸ்டடியாக இருக்காது. ஏன்னா ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் ஹாப்பியே இல்லாமல் ரொம்ப அழுகாக வரும், எதுக்குன்னே தெரியாது. இதுவுமே பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பகால அறிகுறியாக இருக்குது. உங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம், கோபம் அடிக்கடி வரலாம், ரொம்ப எமோஷ்னல் ஆகலாம். அடுத்து மயக்கம், தலை சுற்றலும் லேசான தலைவலி உணர்வும் கர்ப்பகால ஆரம்ப அறிகுறியாக இருக்குது. இது நிறையா பேத்துக்குவே வருது. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா உங்களோட ரத்த நாளங்கள்லாம் விரிவடையும். இதனால் ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். அதனாலே உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு 3 மாதம் வரைக்கும் நீடிக்கும். தலை சுற்றலோடு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அடுத்தது மலச்சிக்கல். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் காரணமாக குடலில் மலச்சிக்கல் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஆரம்ப அறிகுறி.
உங்களோட செரிமான பாதையில் உணவு செல்லும் வேகத்தை குறைக்குது. தலைவலி என்பது வந்து பொதுவான மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய அறிகுறி. நீங்கள் கன்சீவ் ஆனமே உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து குழந்தைக்கு தேவையான கர்ப்பப்பையை தயாரிக்கிறதுக்கு வேலை செய்யும் அதிகமாக. அதனால் ரத்த சர்க்கரையின் அளவை குறைச்சிக்கிட்டு தலைவலியை உண்டு செய்யும். சிலருக்கு வலி ஏற்படும், உடம்புல உங்களோட தசை நார்களில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஹார்மோன், அதனால் வலி ஏற்படுது. மூட்டு வலி, முதுகு வலி கூட ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வாயில் வித்தியாசமான சுவை ஏற்படும். இதுவுமே ஒரு சில ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. ஒரு வித மெட்டாலிக் சுவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுவை ஏற்படுமா. இதுவுமே கர்ப்பகால அறிகுறியில் ஒன்றா இருக்குது. அது மணிக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க தோணும். உங்கள் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுனால மாதவிடாய்க்கு முன்பே அதிக தாகம் ஏற்படும். தண்ணி மட்டும் குடிக்கிறதும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பசிக்கவும் செய்யும். அன்றைக்கி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம். இந்த வெள்ளைப்படுதல் வந்து தடிமனாகவும் ஒரு மாதிரி க்ரீமியாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிறப்புறுப்பு பகுதியில் புண்ணு, அரிப்பெல்லாம் ஏற்படும். அடிக்கடி உங்கள் வாயில் எச்சில் ஊறுனா கூட உங்களுக்கு கருத்தரித்தலின் பொதுவான அறிகுறியாக இருக்கும். இது மாதவிடாய் வருவதற்கு முன்பாக அதிகமாக ஏற்படும். மார்னிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய நோயோட தொடர்புடையது. உங்கள் முகத்தில் திடீர்னு கரும்புலிகள், முகப்பருக்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இது ஒரு கர்ப்பகால அறிகுறியாக இருக்கும். ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் சேர்த்து சுவாசிக்கிறதுனால அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் உடலுக்கு. சொன்ன எல்லாமே ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் தொடர்ந்து இருக்கும். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.